லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லகரம் டிவி சேனலை பார்க்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து உங்களுடைய நடுநிலை கருத்துக்களை சொல்லுங்கள். நான் பதிவிடும் ஒவ்வொரு அரசியல் செய்திகளும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து கட்சியை சார்ந்தவர்களிடத்திலும் பல்வேறு கருத்துக்களை கேட்டுத்தான் நான் செய்திகளை வெளியிடுகிறேன். என் கருத்துக்களை ஓரளவு தான், அதுவும் சமுதாய நலன் கருதிய கருத்துக்களாகத்தான் இருக்கும். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நடுநிலை கருத்துக்களை தெரிவிக்குங்கள். பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு மலிவாக போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக விஜய் என்ற ஒருவர் அரசியல் தெரியாமல் அரசியலுக்குள் வந்திருக்கிறார். நீங்கள் வேறு எந்த தொழில் வேணாலும் தெரியாமல் உள்ளே போகலாம், கற்றுக்கலாம். நீங்கள் முதல்ல பத்திரிக்கை தொடங்குறீங்களா, வலையொலி தொடங்குறீங்களா, தப்பாக பண்ணாலும் அது உங்களுடைய தனிப்பட்டது என்ன. ஆனால் அரசியல் என்பது பொதுவானது. இந்த அரசியலுக்குள்ள முதல்ல வருகிற பொழுது மேடையில் எப்படி பேசணும், ஒரு அரங்க கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், ஒரு போராட்டம் எப்படி நடத்தணும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தணும், ஒரு உண்ணாவிரத போராட்டம் எப்படி நடத்தணும், இதெல்லாம் முழுக்க தெரிந்து கொண்டு தான், அது பற்றிய படிப்பறிவு கற்றறிந்து தான் வரணும். இப்போ சீமான அரசியலுக்குள்ளே வந்தார், அவருக்கு ஓட்டு வங்கி தான் கிடைக்கலே தவிர முழுக்க பேச்சாற்றலை அவர் பெரிய அளவுக்கு வளர்த்துக்கிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இன்னைக்கு 8.5% 9% ஓட்டு வந்திருக்குன்னா அது அவருடைய திறமை தான். கருத்தியல் ரீதியாக அவருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் மோதல்கள் இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியில் நானும் திருச்சியில் மன்னச்சனூர் ஒரு ஒன்றிய செயலராக இருந்தவன் தான். அவருடைய கருத்தியல் சிந்தனைகள் சில பொய்யும் முன்னும் பின்னுமாக பேசக்கூடிய சில இது நமக்கு பிடிக்கலை. அதுபோக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே கருத்தியல் ரீதியாக மோதிக்கிட்டாங்க, பல்வேறு சங்கடங்கள் இருந்தது, நம்ம ஒதுங்கிட்டோம். ஆனாலும் கூட அன்னையிலேருந்து இன்னை வரை அந்த கட்சியை நம்ம உற்று நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் தொடர்ந்து அந்த தனித்து போட்டுங்கிற லெவலில் இருக்கார். அவர் சில விஷயங்களில் மாற்றிக்கிட்டார்னா அவர் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கீகாரம் தான் கிடச்சிருக்கு, அது இன்னும் மக்கள் பிரதிநிதியாக இன்னும் அடையலை. அதே நேரத்தில் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, எல்லாருமே விஜயை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஜய் கட்சி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் கிடையாது. விஜய் சொல்கிறாராம் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, நம்மளை பற்றியே தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, ஏன்னா 40 பேர் தானே செத்து போனாங்க, அதில் இப்போ என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் 20 லட்சம் பணம் கொடுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாராம். அதே போல் ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை இழந்த அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பணம் வந்துருச்சுங்க, இருந்தாலும் போன உயிர் திரும்பாது, ஆனால் விஜய் அவர் வரணுங்க, அரசியலுக்கு வரணுங்க. கேடுகட்ட உலகம். அந்த 20 லட்சம் பணத்துக்கு 2 உயிர் குழந்தை, பச்சிலம் குழந்தை போயிருக்கு. ஒரு வயசானவங்க ஒரு 50 வயசு ஊதாரித்தனமாக பிழைப்பு இல்லாமல் குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சுட்டு போன ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் செத்து போனான்னா ஒரு 20 லட்சம் கிடைச்சா. சில குடும்பத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு சில குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், இவன் இருக்கிறத விட செத்து தொலைஞ்சிடலாம், தினம் கொள்கிறான், இவனை பெற்றதுக்கு பேசாமல் ஒரு கல்லை பெற்றுருக்கலாம், ஒரு தென்னம்பிள்ளையை பார்த்து தென்னம்பிள்ளைய வச்சுருந்தாலும் தென்னை இளநீ கொடுத்துருக்கோம், தேங்காய் கொடுத்துருக்கோம், பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னம்பிள்ளையை வச்சா பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் தென்னம்பிள்ளையை வச்சா கூட அது நமக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி ஊதாரித்தனம் பண்ணுறான், பல பேர்த்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறான், அசிங்கத்தை ஏற்படுத்துகிறான், ஊதாரித்தனமாக இருக்கான், குடிக்கிறான், பொம்பளை பொறிக்கையாக இருக்கான், இவன் செத்து தொலைகிறது நல்லது அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது செத்து போயிட்டா கூட அந்த 20 லட்சம் கிடச்சா சரி ரைட்டா, அந்த ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னும் இருக்கக்கூடிய 2-3 பிள்ளைங்களுக்கு அந்த 20 லட்சத்தை கட்டி கொடுக்கலாம், ஏதோ ஒரு பண்ணலான்னு சொல்லி அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பச்சிளம் குழந்தைகளை இழந்த ஒரு தாய் அந்த அவங்க பேசுகிறத பார்த்தீங்களா நீங்கள், அவங்க 20 லட்சம் பணம் வந்தது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை பாருங்கள். கேவலம், இந்த உலகம் இப்படியா இருக்கணும், இந்த தமிழ்நாட்டில் இப்படி மோசமான உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலைமை எங்கே போகுது பாருங்க. அன்னை செத்தா அன்னை எப்போ காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும், திண்ணையிலேருந்து அன்னை எப்போ காலியாகும், திண்ணையை பிடிச்சிக்கலாங்கிற உலகம், கேடுகட்ட உலகமாக இருக்கிறது. அந்த பெண்மணியை மேக்கப் போட்டு உட்கார வச்சு சிரிப்போட பொன் சிரிப்போட அந்த பேட்டி எடுக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் போகிறாங்கன்னா மேக்கப் போட்டுட்டவான்னு சொல்கிறாங்க. 20 லட்சம் பணம் கிடைச்சவொடனே அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள். 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறாள். மிதிப்பட்டு விழா எலும்பு ஒடிஞ்சு, கழுத்தெலும்பு ஒடிஞ்சு, மூச்சு திணறல் அந்த குழந்தை இறந்துருக்கே. இன்னும் கருமாதி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, வருஷம் கழியலை. அதுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த 20 லட்சத்தை கிடைச்சவொன்னையும் எவ்வளோ கேடுகட்ட உலகம். இந்த விஜய், நீ எந்த கூட்டம் நடத்தினாலும் ஐயா நீ 10 கோடி ரூபா முன்பணம் கட்டிடு, இல்லைன்னா கூட்டம் நடத்தாத,
அப்படின்னு சொல்லிடுங்க. இவருக்குன்னு இல்லை, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒரு அரசியல் கூட்டம் நடத்தி இப்படி ஒரு 40 பேர் இறந்தது உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அது தமிழ்நாட்டில், அதுவும் இந்த கலியுக காலத்தில் இந்த கேடுகட்ட இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிறத நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நிலைமையில் இருக்குது. கேரளாவில் எந்த நடிகர் போனாலும் அவர் பின்னாடி சும்மா ஒரு 2-3 கார் கூட போகாது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி இழிநிலையில் போய் மாட்டிக்கிட்டு 20 லட்சத்தை வாங்கணும்னு சந்தோஷப்படுறாங்க. விஜய் நீங்கள் வந்துருங்க, கிழிச்சிருங்க, இதில் சந்தோஷப்படுறாங்க. நீதி வென்று விட்டதான். சிபிஐட்ட நீ மாட்டிக்கிட்ட, பிஜேபிக்கிட்ட மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கணும்னா உங்கள்கிட்ட வழக்கறிஞர் இருக்கணும், லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும். என்ன இந்த ஒரு தடவை கொடுத்தது மாதிரிலாம் அடுத்தடுத்த 20 லட்சம் கொடுப்பாருன்னு போய் விஜய் கூட்டத்தில் போய் நிற்காதீங்க. மிதி பிடிச்சதாலும் ஒன்றும் தரப்போதில்லை. இந்த முறை முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்ததே என்னை பொறுத்தவரையிலும் அது ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்கலாம். ஒரு உயிர் போயிருச்சு, 5 லட்சம் கொடுத்துருக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. 20 லட்சம் அவர் 10 லட்சம் கொடுக்குறாரு, இவர் 20 லட்சம் கொடுக்குறாரு, 30 லட்சம். ஊதாரி புள்ளை செத்து போய் ஒரு குடும்பத்தில் அவனுக்கு 20 லட்சம் கிடைச்சா பிரச்சனை இல்லைங்க. 2 பச்சிலம் குழந்தைகளை இழந்து 20 லட்சம் கிடைச்சோடனே அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விஜய் இனி முழுக்க முழுக்க பாஜகனுடைய பிடியிலே சிக்கிவிட்டார். இனி மாற்று கருத்து இல்லை. அதிமுக பாஜக இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. விஜய் அரசியல் ஏங்க விஜய் நீ என்ன வன்மமாக பேசுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். விஜயை வன்மமாக நம்ம பேசலை. விஜய் உண்மையாகவே இவர் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாருங்கிறது ஒன்று. இனி பாஜக சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இனி விஜய் கேட்டுத்தான் ஆகணும். இனி பிஜேபி அல்லாது தனியாக விஜய் ஒரு கூட்டணியை அமைச்சாலும் இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள் ஓரளவு தான் ஓட்டு போடுவாங்க, ரொம்ப ஓட்டு போட மாட்டாங்க. மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்தவர் அமைப்புகள் வெளிநாடுகளிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணலாம். விஜயை ஜெயிலுக்கு அனுப்பாத லெவலுக்கு ராகுல் காந்தி மூலியமாக வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் பேசி விஜயை நீங்கள் உள்ளே தள்ளுறது மாதிரி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் மிரட்டி பணிய வச்சு அப்படி தான் விஜயை கைது பண்ணாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இல்லைனா விஜய் கைது செய்யப்படக்கூடியவர் தான். திராவிட முன்னேற்ற கழகம் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். விஜய் ரசிகர்களாலேயோ, ஜான் ஆரோக்கியராஜாலேயோ, புஷி ஆனந்தாலேயோ, ஆதவர்ஜனாலேயோ, நிர்மல்குமாராலேயோ இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இவர் எங்கே நாடி ஓடி இருக்கிறாரு? ராகுல் காந்தி கிட்ட மட்டும் கேட்கலங்க. ராகுல் காந்தி கிட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் விஜய உள்ள தள்ளினீங்கன்னா கிறிஸ்தவ ஓட்டு இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விஜயை கைது பண்ணாத லெவலுக்கு வச்சுருக்காங்க. இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் தெலுங்கர்கள். நம்ம கூட இவர் நிர்மல்குமார் மறவர்னு நினச்சோம், அவரும் தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் ஆதிக்கத்தில் அந்த கட்சி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னா அதுவும் கிடையாது. பெரும்பாலும் இப்போ மீடியாக்களில் பேசுகிறது விஜயை பற்றி பேசுகிறாங்க, டிவிக்கேன்னா அந்த கட்சி வளருதுன்னு கிடையாது, சுத்தமாக அடிபட்டு போக போகுது. அன்னைக்கு சிவாஜி இருந்த காலகட்டங்களில் இது போல் வலையொலி இல்லை, முகநூல் இல்லை, யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ட்விட்டர் இல்லை, எக்ஸ் தளம் இல்லை, அது மாதிரிலாம் இல்லாத காலகட்டங்கள். அந்த இல்லாத காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த போன்ற சமூக வலைதளங்கள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் திரிசா விஜய் அப்படின்னு வரணுமா, நண்பா நண்பி அப்படின்னு எல்லாம் கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது அது வேஸ்ட். உங்களுக்கு கிளை ரீதியாக ஆள் இல்லை. முதல்ல ஒரு கட்சி தொடங்கணும்னா மாவட்ட செயலாளர் அறிவிக்கணும், மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அறிவிக்கணும், நகர செயலாளர் அறிவிக்கணும், பேரூர் அறிவிக்கணும், கிளை அறிவிக்கணும். அப்போ பணம் கொடுக்கறதுக்கு கிளை ரீதியாக கொண்டு போய் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு கட்சியை தொடங்குறாருன்னா முழுக்க ரஜினியை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்று பாஜக எவ்வளவோ திட்டமிட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினி தப்பிச்சுக்கிட்டார். ரஜினி இதை மாட்டியிருந்தார்னா பாவம் அவரெல்லாம் ரொம்ப பக்திமான இமயமலைக்கே ஓடி இருந்திருப்பார், போங்கடா அப்படின்ட்டு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்மளை எந்த சிக்கல்லையும் மாட்டி விட்டுருவாங்க இந்த சங்கி கும்பல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அரசியலே வேணாண்டா சாமின்னு ஒதுங்கிக்கிட்டார். அஜித்தையும் வேணான்ட்டார். அப்போ எல்லா நடிகர்களும் ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்போ மாட்டிக்கிட்டது யார்? அருண்ராஜ் மூலியமாக உள்ளே வர்றாங்க, ரைடுக்கு வர்றாங்க, ஃபைல்லாம் எடுக்கிறாங்க, தூக்கிட்டு மறுபடியும் கட்சி ஆரம்பிங்கிறாங்க. இப்போ சிபிஐ வழக்கு ராஜீவ்காந்தி வழக்கில் நீங்கள் எந்த விதமான நீங்கள் குற்றத்தை கண்டுபிடித்தீர்கள்?
7 பேர் அநியாயமாக தண்டிக்கப்பட்டார்கள். 18 வயசுலேயே 16 வயசுலேயே சாந்தன், பேரறிவாளன், முருகன் உட்பட 7 பேரை கைது பண்ணிட்டு போனீங்க. அவர்கள் வயோதிக காலம் முடிந்து அவங்கள வெளியில் அனுப்புறீங்க. என்ன தண்டனை கிடைத்தது? என்ன நீதி கிடைத்தது? ஒன்றுமே இல்லை. குற்றவாளிகள் யார்? அப்போ சிபிஐ விசாரணைக்கு போணுச்சுன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு, 2G ஊழலில் என்ன நடந்துச்சு, அதே போல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் என்ன நடந்துச்சு, அதுவும் சிபிஐக்கு மாற்றப்பட்டது தான். சிபிஐக்கு போனால் பெரும் நட்சத்திரங்கள், பெரும் கோடீஸ்வரர்கள் தப்பித்து விடலாம். ஏழை எளிய மக்களுடைய வழக்குகளை என்னைக்காவது நீங்கள் சிபிஐ கொண்டு போயிருக்கீங்களா? ஏழை எளிய மக்களுடைய வழக்குகளை என்னைக்காவது சிபிஐ வழக்குக்கு போயிருக்கா? பெரும் பணக்காரர்கள், பல ஆயிரம் கோடி, பல கோடி அதிபதியாக இருப்பவர்களுடைய வழக்கு தான் சிபிஐ விசாரணைக்கு போகுது. சிபிஐ விசாரணைக்கு போகிறதெல்லாம் வெற்றி பெறுமானா வெற்றி பெறார். நீதி வெல்லும்னா யாருக்கு வென்றிருக்கு? பாஜகவுக்கு நீதி வென்றிருக்கு, அமித்ஷாவுக்கு நீதி வென்றிருக்கு. இது அமித்ஷா வெற்றி கழகம், தாமரை வெற்றி கழகம் கூட கிடையாது, அமித்ஷா வெற்றி கழகமாக மாறிவிட்டது. இனி விஜய், டிடிவி இப்படி ஒரு விசிகாவோட இப்படி ஒரு கூட்டணியே வச்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாலும் வருவாங்களே ஒழிய, நிச்சயமாக அமித்ஷா வெற்றி கழகத்திற்கோ, தாமரை வெற்றி கழகத்திற்கோ, பாரதிய ஜனதா கட்சிக்கோ, என்ன அமித்ஷா அதிமுகவுக்கோ வாக்களித்து தமிழ்நாட்டிலே இந்த முறை 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்களானால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியான ஒரு சூழலை உருவாக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறைகேடுகளை தடுக்கும் வண்ணமாக, முக்கியமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக ஊழல் நடக்கக்கூடிய துறையாக இன்றைக்கு விளங்குவது முக்கியமாக வேளாண்மை துறை. அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நம்ம தவறாக பேசலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனர் இது விவசாயத்திற்கு உகந்த நிலம், உகந்தது அல்லன்னு எழுதி கொடுக்கறதுல பல கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி, MRK பன்னீர்செல்வத்தினுடைய உதவியாளர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து பணியிடை மாற்றம், பணி நீக்கம், இதிலெல்லாம் பெரிய நயவஞ்சமாக பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்கிறார் என்றும் அவர் மேலே நம்ம குற்றம் சுமத்திய புகாரா நம்ம முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஐயா முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கோம். ஐயா முதலமைச்சர் அவர்களே, இந்த சங்கரலட்சுமி இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து தூக்குங்க. அவங்களுக்கு பணி ஓய்வு கொடுக்காமல் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் பெருமாள் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் பெருமாள் குளத்துக்குள்ள நீர்வரத்து பகுதியில் ஒரு உலர்களம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கொடுத்தது தவறு அப்படின்னா, அதே போல என்ஓசிலையும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தனியாருக்கு பல கோடி ரூபாய் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சங்கரலட்சுமி சம்பந்தப்பட்ட தணிக்கை கோப்புகளை எனக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வழங்குங்கன்னு கேட்டோம்னா இதுவரையும் தர்றதில்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சிக்கான ஒரு நிலையாக சங்கரலட்சுமி அதிமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சங்கரலட்சுமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். தமிழ்நாட்டில் அதுவும் மெய்யநாதன் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஆலங்குடி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், முத்திரையர் சமுதாய மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுத்தவர், நல்ல ஒரு விவசாயி. நீங்கள் விவசாயியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா சங்கரலட்சுமியா எந்த அளவுக்கு அதிமுகனுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்காரு, பாஜகவோட ஸ்லீப்பர் செல்லாக சங்கரலட்சுமி செயல்படுறாருங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிடுறோமே. சங்கரலட்சுமி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை செய்கிறாரு. அப்போ சங்கரலட்சுமி அவர்களை நீங்கள் அடுத்து வேற மாவட்டத்திற்கு மாற்றி அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை, தணிக்கை சம்பந்தப்பட்ட கோப்புகள், என்ஓசி சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் ஆய்வு செய்து அவர் என்னென்ன வகையான அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைத்திருக்கிறார் என்பதெல்லாம் கண்டுபிடித்து அவருடைய பணி ஓய்வு காலத்தை நிறுத்தி வைத்து அவருக்கு சரியான தண்டனையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு விவசாய சங்கத்தை பதிவு செய்து எல்லா அதிகாரிகளுக்கும் மனு போட்டு விவசாயிகளுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நான் குறிப்பிட்டு சொல்வது, சங்கரலட்சுமி என்ற வேளாண்மை துறை இணை இயக்குனர் அதிமுகனுடைய ஸ்லீப்பர் செல்லாகவும் பாஜகனுடைய ஸ்லீப்பர் செல்லாகவும் செயல்படுகிறாரோ என்ற ஐயப்பாடு இருக்கு. நான் உறுதிப்படுத்தி சொல்ல ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும், 2வது முறையாக வர வேண்டும் என்ற சிந்தனையோட தான் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது 2016 மாதிரி அதிமுக ஆட்சியா இருக்காது, பாஜகனுடைய ஆட்சியா இருக்கும், சங்கிகளுடைய ஆட்சியாக இருக்கும், என்ன RSS பாப்பாரா கூட்டத்தினுடைய ஆட்சியாக இருக்கும். அதனால அதிமுக ஆட்சி 2வது முறையாக வருவது 2026 வருவது என்பது ஆபத்தானது.
பாஜகனுடைய கூட்டணியில் இருந்து கொண்டோ, அமித்ஷா வெற்றி கழகமாக அமித்ஷா அதிமுக இருந்து கொண்டோ 2026 அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது நாட்டுக்கு மிகவும் கேடானது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மும்மொழிவு குழுவை கொண்டு வருவார்கள். இன்னும் பல்வேறு நாசக்கார வேலைகளை கொண்டு வருவார்கள். நாம் ஒன்றும் சோத்துக்கு சிங்கி அடிக்கல, எல்லாருமே ஓரளவு வாழ்றோம், சாப்பிட்றோம். ஆகையினால அதிமுக, பாஜக, அந்த தாவேகா இது போன்ற நிலைப்பாடுகளில் உள்ள கூட்டணியை 2026 ஆட்சி கொண்டு வருவது என்பது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. அந்த ஆபத்தான வேலைகளை செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே எந்தெந்த துறை ரீதியாக ஊழல் முறைகேடு செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் 183/14 9 ஏக்கர் அதில் நடந்த கல்குவாரி, அதில் 9 ஏக்கர்ல முள்வேடி போடணும்னு சொல்லி நம்ம புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு மனு போடுறோம். வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா அவர்கள் நேர்மையாக வேலை செய்வது அவர் உத்தரவிட்டு இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய கோகுல் சிங் உத்தரவிட்டு இருக்கிறார். குளத்தூர் வட்டாட்சியர் சோனை கருப்பையா இன்னும் முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டும். 9 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கணும். இதுபோல மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என் போன்றவர்கள் இன்னும் விவசாய சங்கங்கள், விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கொடுக்கக்கூடிய பொதுநல மனுக்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் 2026 திமுக ஆட்சிக்கு வரும். நீங்க இது போல விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்காம எங்களை புறக்கணிக்கிறோம் என்கிற பெயரிலே தமிழ்நாட்டிலே பொதுமக்களை, பொதுநலன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் ஓரங்கட்டுவதால், நிராகரிப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய போக்குகளை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனரும், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளும் செய்து கொண்டு பள்ளி அரசாங்கத்தினுடைய இடத்தை முள்வேலி போட்டு அடைக்கிறதுல தடுக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நாம அவருடைய சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்கு மனு அனுப்பியிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கோம். கல்வித்துறை செயலாளர்களுக்கு அனுப்பியிருக்கோம். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்து இடத்தை நீங்க முள்வேலி போட்டு நீங்க அடைக்கிறதுல என்ன இருக்கு? அதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குதா இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து செய்யணும். இன்னைக்கு புதிய கட்சிகள் வந்துருச்சு, தாவேகா வந்துருச்சுங்கிறதுனால அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய குரவலை நெரிக்கிற வகையில், அவர்களை நசுக்கிற வகையில் பல்வேறு சம்பவங்கள் நேருலேருந்து வருவாய்த்துறை அமைச்சர் SSR ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருமே செஞ்சீங்க. இப்பெல்லாம் அவங்கவுங்க வேலை ஐயோ பெரிய சிக்கல் வரும் போல. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 10,000 ஓட்டு பிரியுது. ஒரு 5,000 ஓட்டு 7,000 ஓட்டு பிரியுது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரியுது. இப்போ இதுவும் பிரிஞ்சுன்னா திமுகவுக்கு சிக்கல். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருந்து, தமிழ்நாடு பூமி என்பது திராவிட சித்தாந்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பூமி, பகுத்தறிவு சித்தாந்தங்களோடு இருக்கக்கூடிய பூமி. அந்த பூமியிலே சங்கிகளோ, பங்சரிவாலோ, சங் பரிவாலோ, RSSஓ, ஆரிய பாப்பார கூட்டமோ இங்கே உள்ள வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்கிற ஒரு நிலைப்பாடுகளில் வந்து கூட்டணியே வச்சாலும் வைக்கலனாலும் அதிமுக 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா பாஜகனுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய நாசக்கார வேலைகளை ஆந்திரா, தெலுங்கானா இன்னும் பல்வேறு வட மாநிலங்களை செய்த நாசக்கார வேலைகளை செய்வார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணும் கருத்துமாக இருந்து தமிழ்நாட்டில் உங்கள் துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பாஜகனுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படக்கூடிய வேளாண்மை துறை சங்கரலட்சுமி, அதிமுகனுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிற சங்கரலட்சுமி இணை இயக்குனர் வேளாண்மை துறையில் இருக்கவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அவரால் பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, 20% வரப்போகுது, முதலமைச்சராக வரப்போகிறாங்க, துணை முதலமைச்சராக வரப்போகிறாங்க, அதிமுகவில் 100 சீட்டு கேட்குறாரு, 1 சீட்டு கூட முதல்ல ஜெயிக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. உங்கள்கிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் கிடையாது. ஒரு மேடை பேச்சில் எப்படி பேசணுங்கிறது கிடையாது. அதனால தாவேகா ஒரு கட்சி உள்ள வந்துருச்சுங்கிறதுனால நம்மளோட விஷயம் பேசல. உண்மையாகவே தமிழ்நாட்டில் இப்போ தாவேகா கட்சியில் உள்ளவங்க இது போல திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் எடுத்து பேச முடியுமா? சுட்டி காட்டணும். ஒரு ஆட்சியை வந்து என்னைக்குமே தவறாக பேசக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சி காலகட்டத்திலையும் நம்ம சில விஷயங்களை நம்ம செய்தியாக போட்டோம், சுட்டி தான் காட்டணும். ஒரு ஆட்சியை இழிவுபடுத்தியே கேவலப்படுத்தியே நம்ம போடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் வந்து அவர்களுக்கு பக்கபலமாக தான் இருக்கணும். அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சில கோட்டைகளில் சில ஓட்டை இருக்கும். நான் அந்த ஓட்டைகளை அடைச்சி அந்த ஆட்சியை நல்லாட்சியாக மீண்டும் கொண்டு வரணும். திமுகனுடைய ஆட்சி கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனர், அப்புறம் தோட்டக்கலைத்துறையில் ரேகா, தோட்டக்கலைத்துறையில் சத்யா, தோட்டக்கலைத்துறையில் திருவரங்குளம் குமார், வள்ளத்தராக்கோட்டை பகுதியில் செம்பரியாடு வைக்கிறதுல பணம் வாங்குற செந்தில்குமார், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை இணை இயக்குனர் சங்கரலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டம் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் 183/14 இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு சொந்தமான இடத்துல 9 ஏக்கர் முள்வேலி போட்டு அடைக்கணும். அது மிகப்பெரிய ஒரு கல்குவாரியா உள்ள எடுத்து கனிமவள கொள்ளைகள் நடந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணுங்கிறத தாண்டி அதை இனிமேல் கண்டுபிடிச்சு ஒன்றும் நடக்க போதா என்னன்னு தெரியல. அந்த 9 ஏக்கரை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம வெளியிட்டோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற லகரம் டிவி நேயர்கள் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. நம்ம எந்த ஒரு செய்தி சொன்னாலும் நடுநிலை செய்தியாக இருக்கணும், பொதுநலமாக இருக்கணும். அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். நான் 1000 சொன்னாலும் பலருடைய கருத்தை சொன்னாலும் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளை அறிந்து தான் நான் சொல்கிறேன். திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, புதிய கட்சி வந்தாலும் சரி அப்படிங்கிற நிலைப்பாடுகள்லாம் இல்லாதாண்டி இனி 2026 அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது ஆபத்து இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை அடிச்சிருக்காரு. அந்த வழக்கறிஞர் தவறே இருக்கட்டும், ஆனாலும் கூட திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கணும், அவர் முறைச்சாரு, நம்ம பசங்க போய் அடித்தாங்க, நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டேன் அப்படி சொன்னால் வேற, முறைச்சான் 4 இடத்து அடி தட்டினாங்க, ஒழுங்காக அடி உழுவுலன்னு சொல்கிறார். அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் எந்த அளவுக்குலாம் ஏற்படுகிறதோ அதை தடுக்கக்கூடிய வேலைகளை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்யணும். அரிய பிள்ளை சிறிய பிள்ளை நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை சொல்கிறோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை தான். அதே போல் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடுக்குமொழியில் வசனம் பேசுகிறீங்க, சட்டசபையில் பேசுகிறீங்க, பேச்சு ஒன்றே செயல் வடிவத்தில் கொண்டு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு 2021 போல மகத்தான ஒரு ஆட்சியை கொடுத்து விடுவார்கள் என்று நம்பி விடாதீர்கள். 2021 பெற்ற வெற்றியை 2026 பெற முடியாது. 2021 அதை விட குறைவான நீங்கள் வெற்றியைத்தான் பெற முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடே ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா கல்வித்துறை அமைச்சருக்கு அந்த மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய 9 ஏக்கர் பள்ளிக்கு சொந்தமான இடத்தை மீட்கணும்னு சொல்லி மனு போட்டிருக்கோம். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் கல்வித்துறை அமைச்சர் எடுத்ததாக எனக்கு தகவல் இல்லை. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் எடுத்ததாக தகவல் இல்லை. இனி வரும் காலகட்டங்களில் நடவடிக்கை இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குளத்தூர் வருவாய்த்துறை அதிகாரிகள், அதுபோல் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சங்கலட்சுமி, தோட்டக்கலைத்துறை ரேகா, தோட்டக்கலைத்துறை சத்யா, திருவரங்குளம் உதவி இயக்குனர் தோட்டக்கலை குமார், அதே போல் வெள்ளத்தராக்கோட்டையில் இருக்கக்கூடிய செந்தில்குமார், இதுபோல் துறை ரீதியாக இருக்கக்கூடிய இதில் அதிமுக பாஜகனுடைய சிலிப்பர் செல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் கீழ் செயல்படக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் திமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள். திமுக இதில் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். மற்றும் ஒரு செய்தியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.